பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் குழந்தைலாம் பிறந்துருச்சு, சந்தோஷமா வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்குது. திடீர்னு சாராள் சொல்றா, ஆபிரகாமை பார்த்து சொல்றா, ஆகாரையும் பிள்ளை என்ன பண்ணுங்க, துரத்தி விட்டுருங்க, அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்ற. என்ன சொல்றா, அனுப்பிவிட்டுருங்க அப்படின்னு சொல்ற. அப்ப பார்த்து என்ன கொடுத்து விடுறாரு இவரு, கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்து விடுறாரு, அப்பதான் கொஞ்சம் கொடுத்து விடுறாரு. இது எவ்வளவு நேரத்துக்கு பத்தும்? நாங்கெல்லாம் வீட்டுல சாப்பிடுறோமோ இல்லையோ, கார் ஏறணும்னா வீட்டுல பசி வந்துடும். வீட்டுல சாப்பிடுறோமோ இல்லையோ, கார் ஏறணும்னே தண்ணி தாக அதிகமா வந்துடும் பிள்ளைங்களுக்கு. அப்பதான் சான்ஸ்மா பசிக்குது பசிக்குது, வீட்டுல பசிக்குதுன்னு கேட்கிறானோ இல்லையோ, அதுக்கு காரையே போக முடியும். கரெக்டா இல்லையா? வண்டியில ஏறணும்னே பசிக்குது. யோசித்து பாருங்க, அவ ஒரு பையனை வைத்து இருக்கிறான், ஆகார் இருக்கிறான். எவ்வளவு கொடுத்து விடுறாரு? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுத்து விடுறாரு. எவ்வளவு நேரத்துக்கு அதை பார்த்தோம்? அந்த வனாந்தரத்துல எவ்வளவு நேரம் பார்த்தோம்? இந்த கொஞ்ச நேரம் பேசுறது கூட தொண்டை என்ன பண்ணுது, வறண்டு போய் உடனே என்ன பண்றோம், தண்ணி எடுத்து என்ன பண்றோம், மடக்கு குடிக்கிறோம். இப்ப யோசித்து பாருங்க, அவ சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்துல. பிள்ளைய ஓரத்துல வச்சுட்டு அங்க போய் பக்கத்துல அங்க போய் அந்த சப்போட்டா மரத்துக்கு நின்று அந்த குழந்தைங்க போயிட்டான். இவங்க நின்று என்ன பண்றான், அழுறான், என் பிள்ளை சாவத நான் என்ன பண்ண மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அவளுக்கு தெரியும் இப்போ ஒருத்தர் வருவாருன்னு தெரியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவளுக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சதுனாலதான் அந்த இடத்துல அழுறா. ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்களேன். கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை உட்கார்ந்து இருக்கிற ஆகா, ஆண்டவர் கடந்து போனார். ஆமேன் சொல்லுங்களேன். அவன் விழுவித்தை காரணமாய் மாறினான். ஆமேன் சொல்லுங்களேன். அவனை வைத்து கத்து ஒரு பெரிய சாதி கத்தை உண்டு பண்ணினார். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற நம்மள அவர் கைவிட மாட்டார். ஆமேன் சொல்லுங்களேன். நீ ஆராதிக்கிற தேவன் உள்ளுள்ளவராய் இருக்கிறபடியால் ஒரு நாளும் உங்களை விட்டு விலகி போவது கிடையாது. ஒரு நாளும் உங்களை விட்டு அவர் கைவிட்டு போவது கிடையாது. உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்களை, வாக்கு தத்தத்தை அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் உங்க கையில விட்டு அவர் நவண்டு போகிற தேவன் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்க கூட அவர் இருக்கிறாரியா, உங்க கூட தான் அவர் இருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா, ஆமீன் சொல்லுவோமா. உங்க கூட அவர் இருக்கிறார். யோனத்தான் மரித்து போயிட்டான்ப்பா. யோனத்தான் என்ன ஆயிட்டாரு, மரிச்சு போயிட்டாரு. ஆனா தாவீதை வைத்து அந்த குடும்பத்தை கட்டினார் ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். அழகான வசனம் 2 சாமுவேல் புத்தகத்துல 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வீட்டுல உட்கார்ந்து படிங்க, சரியா? ஓகேவா? இப்ப யோனத்தான் மரித்து போயிட்டான். ஆனா